Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இன்று நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்வு செயல்முறைகளை தீர்மானிக்க மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகின. பீகார், குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி நேரத்தில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முதுநிலை நீட் மற்றும் யுஜிசி நெட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானவர்களை விரக்தியில் தள்ளியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்களால் தேர்வு முறையின் மீது நம்பிக்கை சிதைக்கப்படுவதாக விமர்சித்துள்ள அவர், மருத்துவம் போன்ற மேற்படிப்புகளுக்கான தேர்வை நியாயமாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேர்வு செயல்முறையை உருவாக்குவதற்கும் மேற்படிப்புகளுக்கான தேர்வு செயல்முறைகளை தீர்மானிப்பதற்குமான உரிமைகளை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் நலனையும் மனநிலையையும் சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் தேர்வை ஒத்திவைத்தது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். 100 கிலோமீட்டர் தூரம் வரை தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் பலரும் தேர்வு மையங்களுக்கு அருகில் தங்கியிருந்ததாக குறிப்பிட்ட அவர், 3 நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தால் மாணவர்களின் மன உளைச்சலை தவிர்த்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து நிலைகளிலும் அத்தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கல்வித்துறையை மாஃபியா கும்பலிடம் மோடி அரசு தாரை வார்த்துவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பிரியங்கா காந்தி பகிர்ந்துள்ள பதிவில், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, முதுகலை நீட் தேர்வு ரத்து, யுஜிசி நெட் தேர்வு ரத்து மற்றும் CSIR நெட் தேர்வு ரத்து என நாட்டின் மிக முக்கியமான தேர்வுகளின் நிலை இதுதான் என விமர்சித்துள்ளார். பாஜக அரசின் தவறான செயல்பாட்டால் கல்வித்துறையின் நிலை மிக மோசமாக உள்ளதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பிரியங்கா குற்றம் சாட்டினார். ஒரு தேர்வை கூட நல்ல முறையில் நடத்த முடியாத நிலையில் பாஜக அரசு உள்ளதாகவும் அவர் சாடினார். இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக பாஜக அரசு உள்ளதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். மாணவர்களின் நேரத்தையும் சக்தியையும் மோடி அரசு வீணாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் நடக்கும் குளறுபடிகளை மோடி அரசு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதாகவும் பிரியங்கா கூறியுள்ளார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.